ஸோ இப்போ எது பெஸ்ட்டு ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு, வெதர் ஆப்ஷன் பையிங்கா ஆப்ஷன் செல்லிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸாக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், பையராக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் பையர்ஸோட மார்க்கெட் வரும்போது செல்லர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் செல்லரோட மார்க்கெட் வரும்போது பையருக்கு போட்ட காசு மட்டும் தான் பாதிப்பாக இருக்கும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது, ஒரு 3 lakhs 1 lakh 2 lakh இதெல்லாம் இருக்குன்னா இட்ஸ் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் இந்த மார்க்கெட். என்னோட அட்வைஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும், Hello guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்லாம், சார் ஆப்ஷன்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க, இப்போ நாங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நாங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா இல்லை ஆப்ஷனில் ரைட்டிங் பண்ணலாமா, நிறைய கேள்விப்பட்டோம், ரைட்டிங் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு எது பெஸ்ட்டு ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர், ஆப்ஷன் பையிங் ஆர் ஆப்ஷன் ரைட்டிங்? சரி, இது பற்றி பார்க்கலாம். இப்போது அது எது பெஸ்ட்டுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ரைட்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, ஆப்ஷன் ரைட்டிங்ன்றது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பையர்ஸ் கிட்டேருந்து ப்ரீமியம் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. எப்படி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 பேர்கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியம்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த கலெக்ட் பண்ண ப்ரீமியம்ஸை அவங்க வச்சுக்கிட்டு ஒரு டைம் பீரியடுக்கு மேலே ஒன்றும் ஆகலைன்னா அந்த ப்ரீமியம் எல்லாமே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான், தட் இஸ் தேர் ப்ராஃபிட். ஆனால் இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று கிளைம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனி என்ன பண்ணணும், எத்தனையோ மடங்கு எடுத்து கொடுத்தாகணும் அந்த கிளைமுக்கு. அதுதான் வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கும் அதே தான். செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு டைம் டிகேல 0 ஆகிடுச்சுன்னா ப்ரீமியம் அந்த இது எல்லாமே செல்லருக்கான ப்ராஃபிட். இல்லை இன்கேஸ் மார்க்கெட் ரேலி ஆகிடுச்சுன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக இவங்க எதிர்பார்த்ததுக்கோட்டு மார்க்கெட் மேலேயோ கீழே போயிடுச்சுன்னா இவங்க மொத்தமாக கை காசையும் விட்டு என்ன பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். ஆப்ஷன் பையர்ஸ்ன்றது யாருன்னா, இன்சூரன்ஸ் போடுறவங்க. இப்போ இன்சூரன்ஸ் எதுக்கு போடுவோம்னா, அசட்டுக்கு தான் இன்சூரன்ஸ் போடுவோம், கரெக்டாக? இப்போ ஒரு கார் வாங்கினீங்கன்னா காருக்கு என்ன போடுவீங்க, இன்சூரன்ஸ். ஆப்ஷன் பையிங்கே எதுக்கு வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா அந்த ஷேர்ஸோட ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் ஆப்ஷன் பையிங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஷேர் வாங்கியிருக்கீங்க, தட் இஸ் யுவர் அசட். அந்த அசட்டு கீழே இறங்கும் போது எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணான்னும் போது ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ கீழே வரும்போது இந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஏறும்போது உங்களுக்கு ஈக்விட்டி லாஸை வந்து இந்த புட் ஆப்ஷன் என்ன பண்ணும், ஒரு பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆப்ஷன் பையிங், ரைட்? இட்ஸ் ஃபார் அ ஹெட்ஜிங் பர்பஸஸ். இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ஹெட்ஜிங்கையும் அசட்டையும் வாங்குறது இல்லை, செல்லிங்னா என்னன்னு தெரியாமல் ட்ரேடும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ எது பெஸ்ட்டு ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு, வெதர் ஆப்ஷன் பையிங்கா ஆப்ஷன் செல்லிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்றது வந்து இட் இஸ் நாட் ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இட் இஸ் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் ட்ரேடர். ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியே வச்சுருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர் ஆகிட முடியாது. இன்சூரன்ஸ் யார் வேணால் வாங்கலாம், ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியே ஹேண்டில் பண்ணுன்றது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிற, ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் மூவ் பண்ணணும் நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே கரெக்டு தான், என்னென்னா எவ்ரி ப்ரீமியம் வில் பி 0 அட் த டைம் ஆஃப் எக்ஸ்பைரி, எல்லாமே 0 ஆகிடும், அதெல்லாம் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கும். கண்டிப்பாக இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இன்கேஸ் மார்க்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மொமெண்டம் கொடுத்ததுனால் அந்த டைமில் லாஸஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலையும் அதிகமாக இருக்கும். இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு சென்னையில் வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்துச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, வாஷ் அப் ஆகிடுச்சு. இப்போது இன்சூரன்ஸ், அப்போது அந்த டைமில் தான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்சூரன்ஸை ப்ரீமியம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுச்சு, ஊரில் இருக்க அத்தனை காருமே என்ன ஆகிடுச்சு, வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக என்ன கொடுக்கணும், இன்சூரன்ஸ் பே பண்ணால் கம்பெனி திவாலாயிட்டு தான் போகணும். அதே மாதிரி தான் ஒரு ரைட்டர்ஸும் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்க வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஒரு ரொம்ப மொமெண்டம் இல்லாமல் அப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சுன்னா நாட் அன் இஷ்யூ ஃபார் செல்லர்ஸ். ஆனால் கையை மீறி போயிடுச்சு, மார்க்கெட் பூம் ஆகிடுச்சு. இப்போ இன்கேஸ் லெட்ஸே இப்போ நான் அந்த கிராஷ் சொல்லிட்டு இருந்தபோது நிறைய பேர் நம்பலை, ஆனால் இப்போ கிராஷ் வரும்போது அந்த டைமில் பையர்ஸ் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். செல்லர்ஸுக்கு மொத்தமும் என்ன இருக்கும், ஒன் சைடாக இருந்தவங்களுக்கு எல்லாம் ஃபுல் லாஸஸ். இப்போ செல்லர்னால் நீங்கள் ஒன் சைடாகவும் போக முடியாது, நேக்கட் செல்லிங்கும் பண்ண முடியாது, ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் போய் ஆகணும். இப்போ இன்கேஸ் இப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபுல்லாக புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருக்கீங்க, மார்க்கெட் ஃபுல்லாக கிராஷ் ஆச்சுன்னா யுவர் லாஸஸ் வில் நாட் பி பேரபிள்.
இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினது நீங்கள் கரைஞ்சதுன்னா அந்த 10 ரூபா தான் உங்களுக்கு லாபம். ஆனால் லாஸ் வந்து 100, 200, 300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பேர் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன் ரைட்டிங்ன்றது இட் இஸ் பெனிஃபிஷியல். அண்ட் ஒன் மோர் திங், ஆப்ஷன் ரைட்டிங்க்கு ஃபுல் மார்ஜின் கட்டி ஆகும். ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபியூச்சர்லேயே ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். லாஜிக் தானே? இப்போ நீங்கள் 10 ரூபாவை பிடிக்கிறதுக்கு ஃபியூச்சரில் செல் அடிச்சுட்டு போயிடலாமே. ஸோ என்னென்னா இது என்ன சொல்லுவாங்க, இல்லை கரையும் 0 ஆகிடும், ஓகே லாஜிக்கல். பட் இருந்தாலும் ஃபுல் மார்ஜின் வரும்போது ரீட்டைல் ட்ரேடர் எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியுமானா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் மார்ஜின் நீங்கள் கட்டணும். முன்னாடி வந்து எக்ஸ்போஷர் இருந்துச்சு. எக்ஸ்போஷர் இருந்ததுனால உங்களுக்கு என்ன டைம் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் வரைக்கும் எக்ஸ்போஷர் கொடுத்தாங்க. ஒரு லட்சம் ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர் வச்சிருக்காருன்னா 1 கோடிக்கு ஒரு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணலாம். இன்னைக்கு செபியோட மார்ஜின் ரூல்ஸ் வந்துட்டு ஃபுல்லு எக்ஸ்போஷரு டைட்டன் பண்ணிட்ட பிறகு நாளைக்கு 1:1 தான், எக்ஸ்போஷரே கிடையாது அப்படின்னு செபி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்பயும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. இப்போ 1:2 தான் வருதுன்னா நீங்கள் 10 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், ரைட்டிங் பண்ணலாம். அந்த 20 லட்ச ரூபாய்க்கு ரைட்டிங் பண்ணால் மிஞ்சி போனால் ஒரு 3000, 4000, 5000 தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லை ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக நீங்கள் ரைட்டிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுமானா கஷ்டம். ஏன்னா அவ்வளோதான் இப்போ எக்ஸ்போஷர் தராங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஆனால் லாஸ் வந்ததுன்னா மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா 40,000, 50,000, 1 lakh மேலே கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஆப்ஷன் ரைட்டிங் இஸ் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் ட்ரேடிங். மினிமம் ஒரு 25 lakhs 50 lakhs வச்சு உள்ளே போகிறீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங் போகலாம். இல்லைனா பெட்டர் கோ ஃபார் பையிங். ஏன் பையிங் சொல்கிறேன்னா, பையிங்கில் என்னென்னா நீங்கள் போடுறது தான் உங்களுக்கு கேபிட்டல் ரிஸ்க். யுவர் டோட்டல் ரிஸ்க் இஸ் யுவர் கேபிட்டல் இன்வெஸ்டட். இப்போ நான் 5000 ரிஸ்க் எடுத்தாலும் எனக்கு 5000 தான் ரிஸ்க்கு, 10,000 எடுத்தாலும் 10,000 தான் ரிஸ்க்கு. அதுக்கு மேலே ரிஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுதான் மேக்ஸிமம். 0 ஆயிடுச்சுன்னா மைனஸில் போகாது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா இப்போது இதில் வந்து 10 ரூபா இருக்கிறது 0 ஆகலாம். சம்டைம்ஸ் ரிவர்ஸில் போயிடுச்சுன்னா 10ன்றது 100 ஆகலாம், 200 ஆகலாம். அதுதான் ஆப்ஷன் பையிங்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எப்போவுமே ஒரு சைடு போயிட்டு இருக்கிறது திடீர்னு அடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 10 ரூபாய்க்கு எடுத்தது 100 ரூபா ஆயிடுச்சுன்னா 10 மடங்கு ஆகிட்டுருக்கோம் உங்கள் கேபிட்டல். 10,000 ரூபாய் போட்டதுக்கு 1 lakhம் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ ஆப்ஷன்ஸில் பையிங்கில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் வெரி ஹை if you properly do it. And one more thing, option buying ஓகே, இப்போ செல்லிங் நமக்கு ஓகே, ரீட்டைல் ட்ரேடர் என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அப்போ நான் ஆப்ஷன் பையிங்கே போயிடுறதுனாலும் கரையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ நோ வாட் இஸ் தி மார்க்கெட் என்னன்னு தெரியாமல் உள்ளே போய் ஆப்ஷன் பையிங்கில் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணிடலாமான்னா கிடையாது. எங்கே பை பண்ணணும், எந்த இடத்துல பை பண்ணணும், எப்போ ஏறும், எங்கே இறங்குன்றதுலாம் தெரிஞ்சாதான் ஆப்ஷன் பையிங்லேயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். சும்மா கையை வச்சுறதுலாம் எல்லாமே ப்ராஃபிட். தி ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிஸ்க். ஆனால் தெரிஞ்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா இட் வில் பி த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். செல்லர்ஸாக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், பையராக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக மை அட்வைஸ் இஸ் ஆப்ஷன் பையிங் வில் பி அட்வைசபிள். ஏன்னா ரீசனபிள் ஃபண்ட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரைட்டிங் பக்கம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி லாஸஸ் பியர் பண்ணவும் முடியாது. ஸோ ஆப்ஷன் பையிங் இஸ் பெட்டர். இப்போது நம்ம பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி கொடுக்கறது கூட நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா கூட போன வாரத்துக்கு முந்தின வாரம் வி கேவ் எ கால். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐ டிடன்ட் கிவ் அ கால். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இட் வாஸ் அ செல்லர் மார்க்கெட். இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, பேங்க் நிஃப்டி டோட்டலாகவே அரைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ மேலே இறங்காமல் கீழே இறங்காமல் என்ன ஆயிடுச்சு, பேங்க் நிஃப்டி ஒரே ரேஞ்சுக்குள்ளே போனதுனால ஆப்ஷன்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இது கரைஞ்சிட்டே வரதுனால தான் உங்களுக்கு என்னென்னா, நேற்று கால்ஸ் கொடுக்கல. நான் ஏன் கொடுக்கலன்னா, எப்படியும் சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு இப்போ கால்ஸ் கொடுக்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ அதனால தான் நேற்று ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அட்லீஸ்ட் வி ஆர் சேவ்ட் ஃப்ரம் லூசிங் மணி. எஸ்டர்டே வாஸ் அ செல்லர்ஸ் மார்க்கெட் அரைக்க நேற்று செல்லர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லா டைமுமே இட் வில் நாட் பி செல்லர்ஸ் மார்க்கெட். பையர்ஸோட மார்க்கெட் வரும்போது செல்லர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் செல்லரோட மார்க்கெட் வரும்போது பையருக்கு போட்ட காசு மட்டும் தான் பாதிப்பாக இருக்கும். So, my suggestion is buying will be advisable for retail traders. And one more thing, huge investment இருந்தால் மட்டும் ரைட்டிங் பக்கம் போங்க. தவிர சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh 2 lakhs வச்சுக்கிட்டு 3 lakhs ஒரு 5 lakh 10 lakhs மேக்ஸிமம் வச்சிருந்தா கூட ரைட்டிங் இஸ் நாட் அட்வைசபிள். ஒரு 25 lakhs மேலே வச்சு பண்ண போறீங்கன்னா ரைட்டிங் தாராளமாக பண்ணலாம். இட் வில் பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பெட்டர். இல்லை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது, ஒரு 3 lakhs 1 lakh 2 lakh இதெல்லாம் இருக்குன்னா இட்ஸ் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஆப்ஷன் பையிங். ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணும்போதும்
ப்ராப்பராக கற்றுக்கிட்டு என்னன்றத மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் பி பெட்டர். சும்மா வருதுன்றதுனால சரி ஆப்ஷன் பையிங்ன்றதுனால கண்மூடித்தனமாக வாங்க முடியாது. அதுலேயும் ட்ரெண்டு பார்க்கணும், மார்க்கெட் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியணும், எப்போ சைட்வேஸ் ஆக போகுது, எப்போ கரைக்க போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணாதான் இட் வில் பி சேஃப். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வி ட்ரேட் அச்சீவர்ஸில் நம்மளும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். வி ஆல்சோ டீச் பீப்புள் ஆன் ஹவு டு பை ஆப்ஷன்ஸ் அண்ட் செல் ஆப்ஷன்ஸ், ப்ளஸ் ஃபியூச்சர்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எல்லாமே வி ட்ரை டு டீச் அவர் பீப்புள். ஸோ இன்கேஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் ஆல்வேஸ் ஜாயின் ஃபார் அவர் கிளாஸஸ். ஸோ இந்த வீக்கோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டே வந்து நமக்கு எப்போ போல் ஃபண்டமெண்டல் செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் சென்னை 3 இடத்துலையும் நமக்கு ஃபண்டமெண்டல் செஷன்ஸ் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் 11th அன்னைக்கு நமக்கு ஆன்லைன்ஸ் கிளாஸஸ் வில் பி ஸ்டார்டிங் அகேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆன்லைன், இன்கேஸ் ஆஃப்லைனில் வர முடியல, 3 பிரான்ச்சுக்கும் வர முடியலன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ 11th அன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ப்ளஸ் 12th அன்னைக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது, ஃபுல் டே கிளாஸஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர். அண்ட் 13th அன்னைக்கு உங்களுக்கு சென்னையில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வீக்கான கிளாஸ்க்கான ஸ்கெடியூல்ஸ். ஸோ ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போது ஆஸ் அ ப்ரொஃபஷனல் இந்த மார்க்கெட் என்னோட அட்வைஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் செல்லிங் ரைட்டிங் போகிறத காட்டிலும் பையிங்கில் இருக்கிறது சேஃப். இஃப் யூ கேனாட் அஃபோர்ட் டு லூஸ் மச், ஸோ கோ ஃபார் பையிங். இல்லை என்கிட்ட ஃபண்டு ஜாஸ்தியாக இருக்குது, 25 லட்சம் மேலே வச்சு நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், இது ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட்டிங் பக்கம் வாங்க. இல்லைனா buying will be better option. So that is my advice as a professional in the market. So I hope this video helps you in starting your career as a financial trader. And if you're coming into the market as an options trader, I hope this video will help you. Thank you very much for joining. Take care.